எதிரி எதிரிதான். அதுல அண்ணனும் கிடையாது, தம்பியும் கிடையாது. சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா, வாடா, வந்து பாடுறா, வந்து பாடுறா, வா, நீ வேணா சண்டை. கொள்கை இல்ல, கூமுட்ட. அதுவும் ஆளுகின கூமுட்ட. காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன், இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு. அவர் கொள்கை 1000 இருக்கட்டும், அவர் கொடி என்ன எது இருக்கட்டும், 1000 இருந்தாலும் அவன் என் தம்பி. நான் எப்பவும் ஆதரிப்பேன். அவன் என்னை எதிர்த்தே வேலை செஞ்சாலும் ஆதரிப்பேன். அது ஒரு பிரச்சனை கிடையாது. அது வேற வாயி, இது நார வாயி. புது தத்துவம் ஆயிடுச்சு, பயந்துட்டேன். திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணு, எங்க கண்ணு ஒண்ணு. ஐயா ஒன்னு சாம்பார் என்று சொல்லு, இல்ல கருவாட்டு குழம்பு என்று சொல்லு. ரெண்டையும் சேர்த்து கருவாட்டு சாம்பார்னு சொல்லிட்டு இருக்காது. யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவால நின்னா லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்துக்க. வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்ற? விடுதலை போராட்டம் எங்காலும் மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் பக்கம் நில்லு, இல்ல வெள்ளக்காரன் லார்ட் மவுண்ட் பேட்டன் பரோவ் பக்கம் நில்லு, இல்ல எங்காலும் பகத்சிங் பக்கம் நில்லு, இல்ல அந்த பக்கம் நில்லு. நான் நடுநிலை. இது நடுநிலை இல்லை, மிக கொடுநிலை. நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ, அது அவர் ஏன் உணர நினைச்சிட்டாருன்னா, அண்மையில வந்த படத்துல வில்லனும் கதாநாயகன் ஒரே ஆளா நடிச்சதுனால 2 ஒண்ணா நினைச்சிட்டாரு. சூனாப்பானா, சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. ஏன்னா அது ஒரே ஆளு 2 வேடம் போட்டதுனால திராவிடமும் வேணும், இதுவும் வேணும். இது ஏன் வேணும், இது ஏன் வேணும்? தெரிஞ்சா சொல்ல மாட்டேமாப்பா. நான் விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா.